நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா IVF இன் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள். Bharat Institute of Higher Education and Research, Chennai. Admissions open for BTech, BSc Agri, B.Pharm, Nursing, Paramedical and Arts and Science courses. படம் விட்டு வெளில வரும்போது பயங்கர ஒருத்தர்லாம் வந்து மாதிரி எமோஷனில் வந்துட்டு இருக்காரு. அப்படியே எமோஷனில் வந்து என்னை பார்த்தாப்புல அந்த எமோஷனோட போலீஸ் பண்ணிக்கிறார். அவ்வளோ வண்டி இருக்கும்போது T50 ஏன் திருடணும்? அதான் கீரை வச்ச வண்டி ஓட்ட வராதுல்ல. மலை நல்லா இருக்கியா மலை? ஆனால் ரஜி சார் படத்துலேருந்து கால் வருதுண்ணே எப்படின்னா அப்படின்னா சூப்பரா அதை போய் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து அவர் தான் ஏர்போர்ட்டில் வந்து டாப் பண்ணார். தலைவர் படத்தில் வந்து பகஸ்பால் சார் கூட ஒரு காம்பினேஷன். புரி வச்சா ஏற விழணும். நான் மட்டும்தான் அண்ணன்னு கூப்பிட்டு இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கேன். ரிவ்யூலாம் பார்த்து வெளில வரவங்க எல்லாருமே சேதன் நான் பின்னிட்டாரு, படத்தில் மிரட்டிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிவ்யூ கொடுக்குறாங்களா. அண்ணான்னு ஒருத்தர் கூப்பிட்றாங்களே, அது சேதன் மட்டும்தான் இருக்கு. யார் நீ? என் பேர் மகாராஜா சார். இண்டெலிக்ஸ் பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். நான் ரிஜராத் அம்மன். ஸோ இன்றைக்கி நம்ம கூட வந்து பயங்கர சக்ஸஸாக போய்கிட்டு இருக்கேன். மகாராஜா படத்தில் நடித்த போலீஸ் அவர் தான் நம்ம கூட இருக்காப்புல. ஆனால் வணக்கம். ஏன்னா போலீஸ், ஏன்னா வந்து உங்கள் பேர் வந்து கல்கி தான். பட் எல்லார்ட்டையுமே ரீச் ஆனது என்னென்னா போலீஸ். ஆனால் போலீஸ் கிடையாது. ஆமாம். என்னண்ணா எப்படி முதல்ல இந்த மகாராஜாக்குள்ள பிச் ஆனது? அந்த ட்ராவல்லேருந்து நம்ம பேசிடலாமா? என்ன சொல்லி கூப்பிட்டாங்கண்ணா? இல்லை, நான் ஆல்ரெடி குரங்கு பொம்மை தான் என்னோடய ஃபஸ்ட்டு படம். அதில் ஒரு பிட் பாக்கெட்டாக நடிச்சிருப்பேன். அந்த படத்துலேயும் உதவி இயக்குனர். அப்புறம் ரெண்டாவது படம் நம்ம டைரக்டர் தான் பண்ணுறாரு. ஆல்மோஸ்ட் நம்ம இருப்போம், அந்த படத்துலேயும் நம்ம இருப்போம். ஸோ வந்து அவர் ஸ்கிரிப்ட் முடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட்லாம் முடிச்சுட்டு ஒரு சின்னதாக ஒரு போர்ஷன் இருந்துச்சு. இந்த ஐடியா இருக்குது ஏன்னா எல்லாமே நெகட்டிவ் ரோலாக இருக்கும் கேரக்டர்ஸ் எல்லாருமே. சரி, இந்த கேரக்டருக்கு இதை கொஞ்சம் அவர் டெவலப் பண்ணி இது நீ பண்ணு அப்படின்னு சொன்னார். அப்படியே உள்ள வந்து என்னன்னா இது ஒரு சீரியஸான ஒரு படம். ஸோ இந்த சீரியஸான படத்துக்குள்ள ஒரு காமெடி கொண்டு வரணும், பட் டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது. மறுபடியும் அந்த காமெடி வந்து அது கதைக்குள்ளே இருக்கணும். அப்படிங்கும்போது அதை ரொம்ப பர்ஃபெக்டாக அழகாக பண்ணியிருந்தீங்க. எனக்கு என்னன்னா அந்த டிஷர்ட் போடுறதுலேருந்து மலை நல்லா இருக்கியா மலை அந்த டிஷர்ட் ஐடியா யாருலேருந்து தான் வந்துச்சு? அது டேரக்டர் தான் வந்து அந்த ஃபஸ்ட்டு வந்து நிறையா இந்த மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் காஸ்டியூம் டிசைனர் அவர் ஃப்ரெண்டு தான். ஸோ அவர் இந்த மாதிரி இது காமிக்கிறது இது ஓகே, அவரோட ஐடியா தான், டேரக்டர் ஐடியா தான். இது டேரக்டர் ஐடியாவாக இருந்தாலும் இன்னொன்று வந்து அந்த பாடி லாங்குவேஜ். என்னப்பா ஆரம்பிக்கலாமா அப்படின்னா டக்குன்னு இப்படி தூக்கி அப்படி நம்ம வடிவல்ன மாதிரி அப்படியே டிக்கியை மட்டும் அப்படி காட்டினா அப்படிங்கும்போது அது ஒரு மாதிரி ஐகானிக்காக ஆயிடுச்சு. என்னன்னா இப்போ யார் பார்த்தாலுமே அந்த ஒரு ஸ்டெப்பை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அது எப்படின்னாரு, அது என்ன மைண்ட் செட்டில் எப்படி சூட் ஆனிச்சு? அதுதான், அது ஸ்கிரிப்ட் பண்ணும்போது டிஸ்கஷன் நானும் இருப்பேன் அங்கே கூட இருக்கும் போதே இது வந்து இப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர் சொல்லி டிஸ்கஷனில் நடந்தது தான். அது நாங்கள் பேசி சிரித்து என்ஜாய் பண்ணி தான் அதை எழுதணும். அதுவும் வந்து இப்போ பயங்கரமாக தேட்டரில் பயங்கரமாக ஒர்க் ஆகிடுச்சு. நான் இப்போ நேற்று வந்து கமலா தேட்டருக்கு போயிருந்தேன், சும்மா பார்க்கலான்னு சொல்லிட்டு. படம் விட்டு வெளில வரும்போது பயங்கர ஒருத்தர்லாம் வந்து ஒரு மாதிரி எமோஷனில் வந்துட்டுருக்காரு. அப்படியே எமோஷனில் வந்து என்னை பார்த்தாப்புல அந்த எமோஷனோட போலீஸ் பண்ணிக்கல அப்படின்னாரு. ஆனால் அது எமோஷன்லேருந்து அப்போது நமக்கு வந்து பயங்கரமாக அந்த எமோஷன்லேருந்து நமக்கு வந்து ஒரு சிரிச்சுட்டு வந்து கை கொடுக்குறது இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ மகாராஜாக்கு அப்புறம் அந்த வரவேற்புலாம் பார்க்கும்போது அண்ணன் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஏன்னா வந்து உங்களை இவ்வளோ டினோட் பண்ணி பேசுகிறாங்க, சின்ன பிள்ளைங்கள்லேருந்து வந்து என்ஜாய் பண்ணாங்க போது எப்படி இருக்குண்ணா உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம ஒவ்வொரு படம் பண்ணும்போதும் நான் இப்போ குரங்கு பொம்மை பண்ணேன், மண்டேல பண்ணேன், A1 இந்த படங்கள்லாம் பண்ணேன். ஆனால் எந்த படத்துக்குமே நீங்கள் இந்தியா கிளிச் கூப்பிடவே இல்லை. ஆனால் இந்த படத்துக்கு கூப்பிட்றீங்கள பதிவு பண்ணிட்டாங்க. அதான் சொல்கிறேன், அதுதான் இதோட சக்ஸஸ். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, சரி. இப்போ வந்து கல்கியனோட ட்ராவல் பற்றி பேசிடலாமா? ஸோ முதல்ல இந்த சினிமா ஆசைன்னு ஒன்று இருக்குல்ல, நான் இந்த வாகனம் இப்படி வரணும், எனக்குள்ள ஒரு கலைஞன் இருக்கான் அப்படின்னு நம்மளுக்குன்னு முதல்ல தோணியிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சினிமாவில் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அப்படி எப்போ நான் முதல்ல ட்ரை பண்ண ஆரம்பிச்சிங்க? அதுதான் எனக்கு எங்கே ஸ்பார்க் ஆனிச்சுன்னு கேட்குறீங்களா? அதான் என்னென்னா, இது ஒரு என்ட்ரிலாம் சொல்லிட்டேன், இருந்தாலும் அதை தான் சொல்ல முடியும்.
ஏன்னா ஒரு சின்ன வயசில் நான் எங்கள் மாமாவும் எங்கள் அக்காவும் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போது அவங்க படத்துக்கு போகிறதுக்காக நான் ஒரு சின்ன குழந்தை, எனக்கு செக்யூரிட்டிக்காக சேஃப்காக என்னையை கூப்பிட்டு போனாங்க. அரண்மனையில் சுபா தேட்டர்னு ஒரு தேட்டர் இருக்குது. அங்கே வந்து அங்கே போனோம். அங்கே போனால் அப்படியே அந்த முன்னாடி தேட்டர்லாம் அப்படியே ஸ்க்ரீன்லாம் மேலே போகுங்கள்ல, அப்படியே மேலே போகுது. தளபதி படம், ரஜினி சார் அப்படின்னு என்றிருக்கிறாரு. எனக்கு அப்படியே பார்த்தாக்கல ரஜினி சாரை பார்த்தா அப்படியே முடியெல்லாம் நட்டுக்குது. அது தலைவரை பார்க்குறோம், பார்த்துட்டு பிரமிப்பாக இருந்துச்சு. அப்போ தான் எனக்கு வந்து அந்த சினிமா மேலே ஒரு பெரிய இது இருந்துச்சு போல் இருக்கு. நட்டுக்கோயில் மனசுக்குள்ளே அந்த தலைவர் வேறு லெவலில் அப்படி எனக்கு பிரமிச்சு பார்த்துட்ருக்கேன். அப்போது வந்து எங்கள் வீட்டில் டிவி கூட கிடையாது, டிவிலாம் கிடையாது. நான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஒரு தேட்டரில் போய் படம் பார்க்குறேன். படம்னு பார்த்தது தளபதி. அப்போ இன்ட்ரோல் பிளாக்கில் வந்து எனக்கு வந்து ஒரு போண்டா ஒன்று வாங்கி கொடுத்தாங்க. இன்ட்ரோலில் நான் அந்த போண்டாவை வாங்கி பிச்சு சாப்பிட்லான்னு பிச்சு, அதுக்குள்ளே முட்டை இருந்தது, முட்டை போண்டா பிச்சு. அதுவும் எனக்கு பயங்கர அதிர்ச்சி. என்னடா அது போண்டாக்குள்ளே முட்டை இருக்கா? எஸ், அது இன்னும் மறக்க முடியாது. அந்த விஷயத்தை அங்கே தான் எனக்கு வந்து அந்த சினிமா மேலே உள்ள இது இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்கூல் ட்ராமா. இப்போ வந்து மகாராஜா வந்து அது அறந்தாங்கி தேட்டரில் சுபா தேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு ஃபுல்லாக வந்து ஹவுஸ் ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கு. ஆமாம், இப்போ மகாராஜா போகும்போது அதே முட்டை பப்ஸ் வாங்கிட்டு உள்ள மகாராஜா தேட்டரில் போய் ஆமாம் பார்க்குறோம். எஸ், வந்துட்டேன்டா நானும் ஸ்க்ரீனில் அப்படின்னு. நான் இப்போ பேக் டு நம்ம மகாராஜா வந்துடலாம். மகாராஜா வரும்போது உங்களுக்கும் சேதுபதி அண்ணாவுக்கும் ஒரு காம்பினேஷன் இருக்கும். அதான் அந்த மியாவ் அப்படின்னு, நீ ரெண்டாவது கத்துனது பூனை மாதிரியே கிடையாது அப்படிங்கும்போது ஸோ எங்களுக்கெல்லாம் பார்க்க பயங்கர ஹியூமராக என்ஜாய் பண்ணோம். அங்கே சேதுனா எப்படின்னா இருந்தாப்புல, ஏன்னா சேதுனா கதை முழுக்கவே வந்து இப்படியே தான் உட்காந்துருப்பாப்புல, இல்லைன்னா இப்படி தான் சொல்லுவாப்புல, வேற பெருசாக எதுவுமே பண்ண மாட்டாப்புல. ஷூட்டிங் ஸ்பாட்டில் எப்படின்னா இருந்துச்சு? ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அண்ணன் வந்து ஜாலியாக இருப்பார். அந்த சீன் டிஸ்கஷன் பண்ணும்போது கூட இது இப்படி பண்ணி, டேய் நீ இப்படி வாடா இப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு நிறைய ஐடியாஸில் இந்த தலைவர் திருவிடுவேன் அப்படிலாம் அண்ணன் தான் சொன்னாங்க. அதெல்லாம் ஜாலியாக அவர் ஆக்ஷன் சொன்னால் அவர் மூடுக்கு போயிடுவார். அப்படியே அந்த சைலண்ட் அந்த மீட்டரை பிடிச்சி அது அவரு ஜாலியாக டிஸ்கஷன் பண்ணார். அண்ணன்ட்ட எப்போதுமே வந்து என்ன சொல்கிறது, அவரை எல்லாருக்குமே கனெக்ட் ஆகுது. நம்ம அண்ணன் என்ன சொன்னார், நிறைய அட்வைஸ் பண்ணாலும் கேட்டுக்கிறோம், அடிச்சாலும் என்ன பண்ணாலும் நம்ம கேட்டுக்கிறோம். அவர்கிட்ட உரிமையாக ஒரு விஷயத்த சொல்லுவார். ஏய் அதெல்லாம் பண்ணாதரா கல்கி அப்படின்னு சொல்லிட்டு, இது பண்ணக்கூடாது, இப்படி தான் இருக்கணும், நிறைய விஷயங்கள் ஒருத்தவங்க சொல்கிறவங்க சொன்னால் தானே நம்ம கேட்போம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. சேதன் வந்து அந்த வகையில் வந்து அவரை பற்றி பேசிகிட்டே இருப்பேன் நான். அவ்வளோ பிடிக்கும் போலே சேதன் உங்களுக்கு. ஐயோ என்ன சொல்கிறது, அவரும் ஹார்ட்லேருந்து தான் பழகுவார் எல்லாத்தையுமே. நம்மளும் வந்து அதான் சொல்லுனே, ஒரு லவ்வர் மாதிரி வந்து. ஆனால் இப்படிலாம் பேசினார்ல, இப்படிலாம் சார்ல நம்பர் வாங்கி, எனக்கு ஃபோன் நம்பர் வாங்கி ஒரு வட்டம் வந்து ஃபோன் பண்ணார். கல்கி அந்த டேரக்டர்கிட்ட சொல்லி கேட்டால் நீ போய் பார்த்துறேன், எங்கடா இருக்க, ஏன்னா கேவலமாக ஸ்டேட்டஸில் வைக்க, இப்படிலாம் ஒன்று ஒரு 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 அட்வைஸு ஒரு இது இருக்குல்ல, அதெல்லாம் ஒரு எப்படி ஒரு பெரிய ஹீரோ அவர். எத்தனையோ பேர் வந்து ஃபோட்டோ எடுக்கிறது கூட ஒரு இது, நமக்கு அது கிடைக்கிறது ரொம்ப ஹாப்பியான விஷயம். கண்டிப்பாண்ணா. ஏன்னா இப்போ நீங்கள் சொன்ன அந்த ஒரு வைப்புனால தான் நான் சேதுனா அப்படின்னு நான் கேட்டேன், இல்லைன்னா வந்து சேது சார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுதான் சொல்கிறேன். இப்போ நான் மட்டும்தான் அண்ணன் கூப்பிட்டுட்டு இருக்கேன்னு நினச்சிட்ருக்கேன். மொத்த பூருமே தமிழ்நாட்டில் மொத்த பேருமே சேதன்னா, விஜய் சேதுபதி அண்ணா, எல்லாருமே அண்ணா தான் கூப்பிட்டுருக்காங்க. நான் இப்போ வந்து நான் நிறைய அந்த ரிவ்யூலாம் பார்க்குறேன்ல, ரிவ்யூலாம் பார்த்து வெளில வரவங்க எல்லாருமே சேதன்னா பின்னிட்டாரு, இந்த படத்தில் மிரட்டிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிவ்யூ கொடுக்குறாங்களா, அண்ணான்னு ஒருத்தர் கூப்பிட்றாங்களே, அது சேதனா மட்டும்தான் இருக்கு. ஓகேண்ணா. ஸோ இப்போ ஒரு சின்ன செக்மெண்ட் மாதிரினா நான் சில விஷயங்கள் சொல்லுவேன். ஸோ மகாராஜா ஷூட்டிங் ஸ்பாட்டில் அது அப்படி யாரெல்லாம் இருந்தா அப்படிங்கிறத நீங்கள் வந்து என்கிட்ட சொல்லணும், ஓகேவா? ரொம்ப துருத்துருன்னு இருக்கக்கூடிய ஒரு ஆள் மகாராஜா செட்லையா டேரக்டர் தான் இருப்பாப்புல, அங்கங்கே ஓடிட்டு இது பண்ணிட்டு அவருக்கு இல்லை சேதனை கூப்பிட்டு நம்ம இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர் தான் வந்து ஆல்மோஸ்ட் வந்து டேரக்டர் தான் துருத்துருன்னு இருக்குது செட்டில் ஓடி இது பண்ணிட்டு இருக்குதுன்னா பயங்கர துருத்துருவாக இருப்பாங்களா? ஓகேண்ணா. ஸோ செட்டில் வந்து பயங்கர ஃபன்னான ஒரு ஆள்னா யார்? ஃபன்னான ஒரு ஆள்னா நம்ம அண்ணன் தான், சேதன் தான். என்ன ஏதாவது ஒரு கவுண்டர் போட்டுட்டு ஏன்னா படத்தில் ஒரு ஃபன்னும் இல்லை, ரொம்ப சீரியஸாகவே இருக்கிறாப்புல மனுஷன். அதுதான் ஆக்ஷன் சொல்லிட்டாருன்னா மாறிடுவார் அவர். ஆக்ஷன் படத்தில் அப்படி இருக்காரு. செட்டில் ரொம்ப சுட்டித்தனமாக நடந்தக்கூடிய ஒரு ஆள். சுட்டித்தனமாக நடந்துக்கிற ஒரு ஆள். உங்களை நீங்களே சொல்லிக்கணும்னாலும் சொல்லிக்கலாம். ஆமாம். அதான் என்னையே மறந்துட்டேன் பாருங்க. நான் தான் கொஞ்சம்
சுட்டி அப்படின்னு சொல்லிட முடியாது. அது ஏன் அதுதான் என் செட்டில் யார் அப்படின்னா சுட்டித்தனம்னா அது ஸ்கிப் பண்ணிடலாமா? ஓகேண்ணா. சரி, செட்டில் கொஞ்சம் சீரியஸாக, அதாவது கொஞ்சம் கோவக்காரராக இருந்தாலும் வேலைக்கு ரொம்ப சீரியஸாக இருக்கக்கூடிய ஒரு ஆள்னா யார்? சீரியஸாக இருக்கக்கூடிய ஆள் செட்டில் இப்போ நாங்கள் இருந்தது சீரியஸாக அப்படி எல்லாமே சின்சியராக சீரியஸாக தான் ஒர்க் பண்ணுவாங்க. சீரியஸானா வந்து நம்ம டேரக்டர் தான் இருப்பார், கொஞ்சம் சீரியஸாகவும் இருப்பார். ஆமாம், டேரக்டர் தான் இருப்பார். அவ்வளோ வண்டி இருக்கும்போது T50 ஏன் திருடணும்? அதான் கீரை வச்ச வண்டி ஓட்ட வராதுல்ல, கற்றுக்கலாம்ல. அதுதான் அதுதான் அது அது இன்னும் கொஞ்சம் கற்றுக்கிற மாதிரி எடுத்துருந்துருக்கலாம். மிஸ் பண்ணிட்டாப்ல, அதனால T50 மட்டும் நம்ம திருடுற மாதிரி வச்சுக்கலாம். என்ன எதுக்கான குரங்கு பொம்மையாக இருக்கட்டும், மண்டேலாவாக இருக்கட்டும், இப்போ நம்ம மகாராஜாவாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து அந்த திருடுறது என்னென்ன அது? அதுதான் அந்த மாதிரி தான் எழுதுறாங்க நம்மளை வச்சு. இந்த என்னன்னு தெரியல, டைரக்டர் அப்படி தான் பேனாவை எடுத்தாக்கல இவன் திருடன்னு போட்டுருவாரா என்னன்னு தெரியல, தெரியல அப்படி தான் கெச் பண்ணுறாரு. ஆமாம், அந்த கொஸ்டின் அவர்கிட்ட தான் கேட்கணும். ஆமாம், அவர் உட்காரும்போது நான் கேட்டுறேன். சரியான என்னைக்காச்சும் நினச்சிக்கிங்களா, என்னடா நம்ம ஒரு ஜேனரில் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் நம்ம கேரக்டர் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா, ஏன்னா மண்டேலாலையுமே சொல்கிறேன், போதும் காசு வேணுமா, இல்லை போதும், அது செம்மையாக இருக்கும் உண்மைக்குமே. அது மீம்ஸ்லாம் நிறையா ரீச் ஆகி அது மறுபடியும் வந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு மகாராஜாவில் இதுவும் மீம்ஸ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் எனக்கு. ஏன்னா ஒரு கேரக்டரில் ஹிட் ஆகிட்டோன்னா அதே தொடர்ந்து வரும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்காதா, ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு அந்த மாதிரி ஒரு ஏக்கம் தோணாதா? இல்லைங்க நான் இது மட்டும் இல்லைங்க, இன்னமும் நான் பண்ணக்கூடிய ஆள் தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு தோணாதா அப்படின்னு எனக்குள்ள ஒரு இது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது எனக்கும் தோணும். என்னடா எல்லா படத்துலையும் அக்யூஸ்டு, திருடன், பிட் பாக்கெட்டு, கொலகாரன், என்ன இந்த மாதிரியே கூப்பிட்டுருக்காங்களே, ஜெயிலில் உள்ளவன் இந்த மாதிரி கூப்பிட்றாங்களே அப்படின்னா. அப்புறம் மண்டேல வந்து ஓரளவு கிராமத்துக்காரன், அங்கே ஒரு குடிகாரன் தான், கிராமத்தில் ஒரு அங்கே ஒரு திருடன் தான். அது அது அந்த கேரக்டராக நல்லா இருந்துச்சு. அது அது அப்படி தான் இருந்துகிட்டு இருந்துச்சு. இன்னும் அது அடுத்தடுத்த படங்களில் தான் மாற்றணும் நம்ம டேரக்டர்ஸ். எனக்கும் ஆசை தான் வேறு கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு. எங்களுக்கும் பயங்கரமான ஒரு ஆசைனா, ஏன்னா வந்து நீங்கள் அந்த கேரக்டர் பண்ணுறதை தாண்டி ஒரு பயங்கர ஒரு இன்னசென்ட்டான ஒரு ஆள்னா நீங்கள். எனக்கு வந்து உங்கள் கூட பேசும்போது அது தோணுச்சு, அந்த ஒரு வைப்பு செட் ஆணுச்சு. நீங்கள் படத்தில் பார்க்குற மாதிரிலாம் கிடையாது. ஸோ அண்ணன் ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு நல்ல ஒரு ஹியூமன் பீங்னே சொல்லலாம். அது சிலர்கிட்ட பேசும்போது தெரியும்ல, எனக்கு அது உங்ககிட்ட பேசும்போது தெரிஞ்சு. சரி, என்ன மாதிரி அடுத்த ப்ராஜெக்ட்லாம் வச்சுருக்கீங்கண்ணா? இப்போ அடுத்து சூதுகம் 2 வருது. எங்கள் அண்ணன் மக்கள் செல்வன் நடித்தது. அந்த படம் ஃபுல்லாக த்ரோட்டாக ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து வேட்டையன் பண்ணியிருக்கேன். தலைவர் கூட பாருங்கள், எங்கே ஸ்பார்க் ஆனமோ அங்கே தலைவர் கூட பண்ணியிருக்கேன்னா, தலைவர் படத்தில் பண்ணியிருக்கோம். தலைவர் படத்தில் வந்து பகஸ்பாத் சார் கூட ஒரு காம்பினேஷன் ஒன்று பண்ணியிருக்கோம், ஒரு சின்ன ஹீமோட. ஆமாம், ஸோ அங்கே பார்த்தது இப்போ கரெக்டாக அவர் படத்துலேயே நடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க நீங்கள். ஆமாம் ஆமாம். ஓகேண்ணா. ஸோ வேட்டையன் எப்படி வந்துக்கிட்டு இருக்கு? வேட்டையன் நம்ம போர்ஷன் வந்து கம்மியாக, கொஞ்சம் இந்த போர்ஷன் தான் கொஞ்சம், அதாவது ஒரு சீக்வன்ஸ் தான் நான் பண்ணியிருக்குது. ஸோ அது 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 வரைக்குமே நல்லா வந்திருக்குது, ரொம்ப நல்லா வந்திருக்கு. தலைவர் பார்க்க முடிஞ்சா ஷூட்டிங் ஸ்பாட்டில்? ஆமாம், தலைவர் வந்து பார்க்காமையா, தலைவர் வந்து ஃபஸ்ட் நாள் வராரு. என்னென்னா, நான் வந்து கோயம்புத்தூரில் வந்து யோகி பாபன் படத்தில் இருந்தேன். அப்போது அவரோட வெட்டிங் டே அன்னைக்கு நாங்கள் எல்லோரும் போயிருந்தோம். போனாக்கில் மருதமலை கோயிலில் முருகனை பொறுத்து சாமி கும்பிட்டு இருக்கும்போது இந்த கால் வருது. கால் வந்தாக்கில் அண்ணன்ட்ட சொல்கிறேன், அண்ணன் இந்த மாதிரி ரஜினி சார் படம் நாளையிலேருந்து டேட் இருக்கான்னு கேட்குறாங்க. அண்ணன் ரஜினி சார் படத்துலேருந்து கால் வருதுண்ணே எப்படின்னா அப்படின்னா, சூப்பரா அதை போய் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ளைட்டில் ஒன்று அவர் தான் ஏர்போர்ட்டில் ஒன்று ட்ராப் பண்ணார். நான் அடுத்த நாள் வந்து ஹைதராபாத் வந்து காலையில் தலைவரை பார்த்துட்டேன். காலையில் வந்து தலைவர் சேர் போட்டு உட்காந்துருக்காரு, கண்ணாடி போட்டு. எங்கே கூப்பிட்டுருவாரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் முன்னாடிலாம் முறுக்க நடந்து போயிட்டுருக்கேன். தம்பி நீ ஏன் கூப்பிட்டு இங்கே வா, உனக்கு என்ன வேணும், ஏதாவது கேட்பாரா அப்படின்னு நினச்சிட்டு குறுக்கும் இந்த வடிவெளியில் போகல அதெல்லாம் பண்ணிக்கிட்டு போயிட்டு இருந்தேன். யாரும் இன்ட்ரோவ் பண்ணல, ஒன்றும் பண்ணல. சரி, பக்கத்துலேருந்து பார்க்குறோம்ல, தலைவரை பக்கத்துலேருந்து பார்க்குறோம், அது மாதிரி இருந்தது. அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு சீக்வன்ஸ் வந்துச்சு. பகஸ்தர் வந்து அப்படி வருவார், நான் ஒரு டைலாக் பேசுவேன். இப்படி வந்து டைரக்டர் வந்து சார்கிட்ட சொல்லிகிட்ருக்காங்க, ரஜினி சார்கிட்ட வந்து சொல்லிகிட்ருக்காங்க, சார் வந்து பகத் சார் அப்படி வருவார் சார், அங்கே கல்கி அவர் வந்து ஒரு டைலாக் சொல்லுவார் அப்படின்னு சொன்னால் அவர் ஒன்று அப்படின்னா தலைவர் நான் தான்
சொல்கிறேன். ஓகே ஓகே சொல்லிட்டு அவர் கேட்டுக்கிட்டு இருந்தார். தலைவர் நம்ம வாட்ச் பண்ணிட்டாரு. அவ்வளோதான் இருந்தது, வேற எதுவும் இல்லை. அது போதும் எனக்கு, பார்த்துட்டாரு போதும் தலைவர் போதும் அப்படின்னு. ஸோ படத்தில் இன்னொரு முக்கியமான ஒரு ஆள் அப்படிங்கும்போது அனுராக் சார் தான். ஏன்னா வந்து உள்ளே வந்தால பயங்கர வில்லத்தனம் பண்ணக்கூடிய ஆள். இதுக்கு முன்னாடி உள்ள படங்களையும் சரி, இப்போ உள்ள படங்களையும் சரி, அவர் அந்த ஊரில் வந்து பயங்கர டேரக்டர் இருந்தாலும் நம்ம ஊரில் பயங்கர ஒரு வில்லனாக ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காப்புல. அவர் கூட பேச ஏதாச்சும் வாய்ப்பு கிடைச்சேன்னா? அவர் கூட காம்பினேஷன் கிடையாது. ஆனால் வந்து அவரை பார்க்கணும்னு ஒரு வந்து ஷூட்டிங்கில் இருக்காங்கன்னு தெரியும். நான் அவரை பார்க்குறதுக்காக நான் போயிருந்தேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி டைரக்டர் வந்து அவரோட பயங்கர ஃபேனு, எனக்கும் பயங்கர ஃபேன். அவர் தான் வந்து டைரக்டர் தான் அந்த படம்லாம் காமிச்சார், கேங்க் வாஸ் பொருள்லாம் காமிச்சார். மனுஷன் என்ன இப்படி பண்ணியிருக்காரு, இவ்வளோ பெரிய டைரக்டர், சரி அவர் நம்ம வந்து நேரில் போய் பார்க்கணும், அவர் எப்படி நடிக்கிறாரு என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு நான் ஒரு நாள் போனேன் சேதன் நான் பார்க்குறதுக்கும். சேதன் பார்க்குறது போனேன். அதுக்கப்புறம் போனால் அவர் நடிச்சிட்ருக்காரு. நடிச்சுட்டு அப்புறம் வந்தாக்கில் என்னை பார்த்தாக்கில் இது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அந்த ஃபுட்டேஜ் கட் பண்ணதை காமிச்சிருப்பாங்க போல் இருக்கு. நான் அந்த அடி வாங்குவேன் இல்லைங்களா, அது ப்ரொடக்ஷனில் அடி வாங்குறது, அதை காமிச்சிருப்பேன். லைக்ஸ் திஸ் அந்த பர்ஃபார்மன்ஸ் வேறு அப்படின்னு இங்கிலீஷில் நிறைய பேசுறது என்கிட்ட. இவங்க கம்மின்னு சொல்லிட்டு நானும் ஏ சார் நோ சார் டெஃபினெட்லி சார், ஆமாங்க சார், அது பார்த்துக்கிட்டிங்கன்னா அது வந்துச்சுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா அவர் ரொம்ப நேரம் பேசி பார்த்தா அப்புறம் ஆச்சா டிகே சார் அப்படின்னு சொன்னாக்கில் அது ஹிந்தியில் பேச ஆரம்பித்தார் டக்குன்னு. ஹிந்தியில் வந்து அப்புறம் நமக்கு உதருமே பாம்பேமே லக்கேஜ், பாம்பேயில் போய் நம்மளை பெரிய ஆளாக்குறாரு போல் இருக்கு. சரி கண்டிப்பாக சார் டெஃபினெட்லி சார் நான் வந்துடுறேன் சார், பாம்பேக்கு வந்துடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு யா இது சொல்லிட்டு ஒன்றும் தெரியல போல் இருக்கு அப்படின்னு நினச்சாரா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் பக்கத்தில் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஃபைசல் சொல்லிட்டு அவருக்கு தெரியும், அவர் தான் வந்து கம்யூனிகேஷன் பண்ணுவார். என்ன சொல்கிறாரு, ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க, ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. இல்லை பாம்புக்கு ஏதோ கூட்டு பொருந்துன்ற மாதிரி ஏதோ பெரிய இந்த மாதிரி ஏதோ சொல்கிறேன், வரலாம் சொல்லலையா, அது பிரம்ம பெரிய பெரிய உயரத்துக்கு போய்க்கணும் நம்ம தமிழ் சினிமாவில். இனிமேல் அடிக்கடி இந்தியா கிளிஸில் வந்து இன்டர்வியூ கூப்பிடுவோம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச் நான் இன்டர்வியூ கொடுத்ததுக்கு நன்றிண்ணா. நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா ஐவிஎஃப் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள். Bharat Institute of Higher Education and Research, Chennai. Admissions open for BTech, BSc Agri, BPharm, Nursing, Paramedical and Arts and Science courses.